வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வடகிழக்கு மாநில பகுதிகளில் மட்டும் காற்று சுழற்சி மழைப்பொழிவு காணப்படுகிறது. காற்று சுழற்சியின் காரணமாக வங்கதேசத்தின் வடக்கு பகுதி, அசாம் மற்றும் மேகாலயா பகுதிகளிலையும் மேற்கு வங்கத்தின் வடக்கு ஓரத்திலும் மழைப்பொழிவு தொடர்கிற நிலையில் பெரும்பாலும் இந்திய தீபகற்பத்தில் தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வுடன் காணப்படுகிறது. இது 2-3 நாட்களுக்கு மட்டுமே. பிறகு மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவாக தொடங்கி தீவிரமடைய இருக்கிறது. வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடைய இருக்கிற நிலையில் இன்றைக்கு 6ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு இல்லை, 7ஆம் தேதியும் மழை வாய்ப்பு இல்லை. 8ஆம் தேதியிலிருந்து அதாவது 6ஆம் தேதி பிற மாநிலங்களுக்குள் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கடலோரத்திலும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநில பகுதிகளில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜூன் 6 ஒரு சில இடங்களில் வடகடலோரம் வடக்கு வங்க கடற்பகுதி கடலோர பகுதிகளில், அதாவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், விசாகப்பட்டினத்திற்கு இடைப்பட்ட பகுதிகள், மேலும் ஒடிசாவின் ஒட்டுமொத்த கடலோர பகுதி வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக நாளை சனிக்கிழமை 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதே இடத்துல மாலை இரவு மழைப்பொழிவு கொடுக்கும். அதே வேளையில் அதாவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஒடிசா வடகிழக்கு மாநில பகுதிகள் மற்றும் வங்கதேசம் மேற்கு வங்கத்தின் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும் நிலையில் வடமேற்கு வெப்பக்காற்று குவிதலை முதலிலே தொடக்க இருக்கிறது. வடமேற்கு வெப்பக்காற்று குவிதல் முதல் நாள் 8ஆம் தேதிக்கு முன் 7ஆம் தேதி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா, கோவா கடலோர பகுதிகளில் லேசாக தொடக்க இருக்கிறது. வடமேற்கு வெப்ப நீராவி மெல்ல முதல் பயணத்தை தொடக்கி கிழக்கு அதாவது மேற்கு திசை அரபிக்கடல் காற்று கோவா, மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 7ஆம் தேதி சனிக்கிழமை நாளை மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை 7ஆம் தேதி சனிக்கிழமை மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பகுதி சற்று உள்ளே மகாராஷ்டிராவின் கடலோரத்திற்கு சென்று உள்ளேயும் ரத்னகிரி மற்றும் கோவாவோட பானர்ஜி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கர்நாடகாவின் வடக்கு பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் 7ஆம் தேதி சனிக்கிழமை மழை வாய்ப்பு, இடிமழை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த இடிமழை வாய்ப்பு மகாராஷ்டிராவின் கர்நாடக எல்லையோரம் மற்றும் தெலுங்கானா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுத்து 7ஆம் தேதி மழை அன்று நள்ளிரவுடன் நிறைவடையும். அடுத்தது 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிக வித்தியாசமான ஒரு வானிலையை ஏற்படுத்த போகிறது. 8ஆம் தேதி முதல் வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாடு வரை வர மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்று நீராவியையும் சுமந்து வரும் காற்றும் தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நுழைய வங்கக்கடலோரம் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் வந்து இணைய, அதாவது கர்நாடக எல்லையோரத்திலிருந்து ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் வந்து இணையும். கர்நாடகாவின் கடலோரம் தொடங்கும் மழை தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கொடுத்து தமிழ்நாட்டின் வட கடல் ஓரம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர பகுதிகள், கர்நாடக எல்லையோரம் ஒசூர் தான் சொல்லலாம், ஒசூர் மற்றும் குப்பத்தை ஒட்டிய அந்த வேப்பனப்பள்ளி மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். மற்றும் 9ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மழைப்பொழிவு நன்றாக தீவிரமடையும். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். இதில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதாவது மதுரைக்கு வடக்கே டெல்டா உட்பட, திருச்சி உட்பட, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி மற்றும்
கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர் உட்பட திருச்சி, நாமக்கல் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை உட்பட திண்டுக்கல்லிலும் ஆங்காங்கே, திருச்சி தெற்கிலும் ஆங்காங்கே, புதுக்கோட்டையிலும் ஆங்காங்கே என்று மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது 9ஆம் தேதி. அதுவரை வட மாநிலங்களில் பெரிதாக மழைப்பொழிவை கொடுக்காது. தென் மாநிலங்களில் மட்டுமே, தமிழ்நாடு போலவே ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதியிலையும், கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதியிலையும், கேரளாவிலும் அந்த 9ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து மழைப்பொழிவை தொடக்கும். இது மாலை இரவு இடிமழைப்பொழிவு. அதாவது முன்னிரவு நள்ளிரவிலே கடலோரம் வந்து ஒரு கனமழைப்பொழிவை காற்றுடன் இடி மின்னலுடன் கொடுக்கும். வரக்கூடிய 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேலும் பரவலாகும் அந்த மாலை இரவு இடிமழைப்பொழிவு காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும். இறுதியில் தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், பிறகு வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என்று நல்ல ஒரு மழைப்பொழிவை வரக்கூடிய 10ஆம் தேதி கொடுக்கும். 10ஆம் தேதியை விட 11ஆம் தேதி காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் ஆந்திர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கிறது. பிற மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருந்தாலும் ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும். ஆனால் மதுரைக்கு வடக்கே ஒதுக்குதல் குறையும், திருச்சிக்கு வடக்கே மேலும் ஒதுக்குதல் குறையும். ஆந்திர எல்லையோர பகுதிகள், வடகடலோர பகுதிகளில் ஒதுக்குதல் மேலும் நன்றாக குறைந்து பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். தெற்கு ஆந்திராவிற்கும், வடகடலோரத்திற்கும், வட உள்பகுதிகளுக்கும், கர்நாடகாவின் தெற்கு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. வரக்கூடிய 9, 10, 11ஆம் தேதி. 12ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே தொடக்கும். அதன் சாரல் மழைப்பொழிவை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கொடுக்கும். அது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கும். 13ஆம் தேதியிலிருந்து மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 14, 15, 16 நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தொடங்கி 14, 15 தென்மேற்கு பருவமழை கனமழையாக கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா பகுதிகளில் வலுவடைய செய்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வடக்கு வங்கக்கடலின் ஓரம் இருக்கக்கூடிய ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் உள்ளே தெலுங்கானா வரைக்கும் வரக்கூடிய 14, 15, 16 கனமழை கொடுக்க இருக்கிறது. 16ஆம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் வங்கக்கடலோரமும் கொடுத்தாலும் 16க்கு பிறகு கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவின் உள்பகுதி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று 16ஆம் தேதிக்கு மேல் 17, 18 மழை தீவிரமடையும். காற்று சுழற்சி உள்ளே நகர்ந்து ஒடிசாவின் வடக்கு பகுதி வழியாக, சத்தீஸ்கர் வழியாக, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வழியாக 20ஆம் தேதி டெல்லி வரை நகர்ந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கி தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நல்ல மழை காத்திருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், வடவுள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதியிலிருந்து, பிற மாவட்டங்களுக்கு 9ஆம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு, 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையாக தீவிரமாக இருக்கும். சாரல் மழையாக கணவாய் காற்று பகுதிகளில் வலுவான சாரல் மழையாக சில நாளும் வந்து கொடுக்கும். முதலிலே 14ஆம் தேதி வரை, 13ஆம் தேதி வரை உறுதியாக மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கும். 14லிருந்து இடியில்லாத மழைப்பொழிவாக இருக்கும். இதுதான் வானிலை ஆய்வறிக்கை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். வானிலை துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.